வெல்கம் டு Bingiz Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchenல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோங்க. அது என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸை வச்சு சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது Bingiz Kitchenோட புது ரெசிபி இது. அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கோம். கெட்டி தயிர் 1 கப் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு சின்ன வெங்காயம் 1 கப் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 பச்சை மிளகாய், 1/2 எலுமிச்சம்பழம், சிக்கன் பொடி, இது உப்பு தேவையான அளவு, மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன், சிக்கனுக்கு தேவையான பன்னீர் ரோஜா இதழ்கள். எல்லா வகையிலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். மருத்துவ குணம் அதிகமானது இதை பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி போட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா 2-3 டைம் அலசி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா என்ன மாதிரி ப்ரொடியூஸ் ஆகி வருதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம சேஃபர் சைடுக்கு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பன்னீர் இதழ்களை நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். உரல் இருந்ததுன்னா அதில் இடித்து கூட பண்ணலாம். நம்மக்கிட்ட உரல் இல்லாதனால அரைச்சிக்க போகிறோம். வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது. பன்னீர் ரோஸ் வாசனை. பன்னீர் ரோஜா இதழ்களை சேர்த்துட்டேன். இப்போது இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா நைஸாக ஆட்டி எடுத்தாச்சு. கலர் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப நல்லது இது. எல்லா வகையிலையும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதில் கெட்டியான தயிர் 5 டீஸ்பூன்லேருந்து 6 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கோம். இப்போது இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நமக்கு சிக்கன் செரிமானத்துக்காக. அடுத்தது மிளகுத்தூள், அடுத்தது சீரகத்தூள், அடுத்தது நம்மளோட சிக்கன் மசாலா பொடி, அதுவும் சேர்த்தாச்சு. அதோட கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டாச்சு. இப்போது நம்ம சிக்கனெல்லாம் இதில் ஊற வச்சுடுவோம். இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அந்த ரோஜா இதழ்களோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கினதுக்கப்புறமா தான் நம்ம சமைக்க போகிறோம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் கிட்டக்க ஊறிடுச்சு. இப்போது இதை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கலாம். இப்போது மரச்செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்ப்போம். நல்லா சகப்பாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அப்படி வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துவோம். அதுவும் அதோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பன்னீர் ரோஸில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை அப்படியே இதில் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சிம்லேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் அந்த தண்ணியிலே அது வேகட்டும். தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம பன்னீர் ரோஸ் சேர்த்த சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை பிரமாதமாக இருக்குது. வேகும் போதே இந்த மிளகு சீரகம் வாசனை, அப்புறம் இந்த பன்னீர் பூவோட வாசனை எல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்குது டேஸ்ட்டும். இப்போது இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் ரோஜா இதழ்களை நான் தூவிக்கிறேன். பன்னீர் ரோஜா இதழ்களை நான் தூவிக்கிறேன். தூவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் அதோட சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோஸை வச்சு சும்மா சூப்பராக ஒரு அசத்தலான ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது நம்ம பன்னீர் சிக்கனை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பன்னீர் பூவோடு எடுத்து சாப்பிட போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போது சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.
நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலுமே டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பன்னீர் ரோஸை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.